Hello viewers, இனி நாம பார்க்க போறது Bleach episode 5 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ரூக்கியாவை அந்த ஹாலோ வெட்டிட்டே வந்துச்சு. கடைசியில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வாடா நீ சொன்ன மாதிரியே உங்க கூட சண்டை போட தயார்னு சும்மா கெத்தா சொன்னாலே அது ஒரே ஆச்சரியத்துல இருக்கும். என்ன இவ்வளவு நேரம் பயந்து ஒன்னவ இப்ப இவ்வளவு சாலிடா நம்மளை எதிர்த்து நின்றுட்டு இருக்காளேன்னு. அந்த டைம் தான் அந்த ஹாலோவோட தலையில யாரோ வந்து ஏறி நிப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம இச்சிகோ. அவ ஏய் நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு முன்னாடி சொன்னியா இல்லையா, இப்ப என்ன ஓவரா கவலைப்பட்டு இருக்கேன்னு வந்து கத்துவான். ஏன்னா நம்ம பையன் சண்டை போட மாட்டான்னு அவன் தங்கச்சியை முதல்ல கொண்டு விட்டுட்டு வர சொன்னால அதுக்காக. அட முட்டாளு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உடனே இங்க ஹாலோ கடுப்பாயிரும். ஏண்டா என் மேல ஏறி நின்னுட்டு மாத்தி நலம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரத்துக்குடா என் தலையில நிப்பேன்னு புடிச்சு தள்ளி விடும். நம்மால ஸ்டைலா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் தான் இச்சிகோ குராசகி, இப்போதைக்கு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா இருக்கேன். நீ அப்படி யாரையாச்சும் சேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சேஸ் பண்ணலாம், ஆனா அதுதான் நீ வாழ்க்கையில பண்ண போற பெரிய தப்பு அப்படின்னு உடனே ஹாலோவே பார்த்துட்டு எது சப்ஸ்டிடியூட்டா, இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஒன்ன முடிச்சிட்டு அடுத்து அவகிட்ட போயிருப்பேன் செத்தடான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லீச்சஸ நம்மால மேல அடிச்சு விடுமா. ரூக்கியா என்ன பண்ணுவா, கிளவுஸ மாட்டிட்டு நம்மாலோட சோலை அப்படியே பிரிச்சு எடுப்பான். அதுக்கப்புறம் பாஞ்சு போய் ஒரு போர்டு அப்படியே ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகும். ஆனா வெட்டு விழுந்துரும்னு வைங்க. அப்பந்தான் நம்ம பையலுக்கே புரியுது இந்த லீச்சஸ பாமா யூஸ் பண்ணி தான் சேடா இந்த ஹாலோ ஸ்லோ பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாம ரூக்கியாவையும் அட்டாக் பண்ணி என்ஜாய் பண்ணி இருக்கிற. மண்டையோட மண்டையா உன் மண்டைய ரெண்டா பொளக்குறான்பானா, நீ என்னடா பொளக்குறது, நான் உன்னைய பொளந்து இங்கே சாப்பிட போறேன் அப்படின்ட்டு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கும். சேடுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா சோல் அவனோட பாடி விட்டு வெளியில வந்தவன இச்சிகோ பேனு கீழே கிடப்பானா. ஆமா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பதட்டத்தோட கேட்பான். ஒண்ணு பதட்டப்படாத, நீ இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், அந்த பேரட்டை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு, இதுதான் உனக்கான ரைட் டைம், இல்லன்னா தப்பிக்க முடியாதுன்னு. ஒண்ணு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்பான். வேற என்ன சண்டை தான் அப்படிங்கும் போது அங்க நம்ம பைய பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பான். என்ன இவன் கத்திய வச்சு கண்ணா பின்னாடி அந்த தவளை மாதிரி இருக்கிறத வெட்டின உடனே அது பாடியில இருக்க லீச்சஸ் எல்லாமே வெளியில செதறிடுது. அதான் பாமாச்சே, உடனே இது சவுண்ட் கொடுத்து எல்லாத்தையும் வெடிக்க வைக்கும். நம்ம பைய அது எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி கழுத்துல கொண்டு போய் கத்திய வச்சு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும், அந்த பேர்டுக்குள்ள இருக்க பையனோட பேரண்ட்ஸ நீ தான் கொன்னியா அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க இன்னொரு ஷாக்கு. என்னன்னா இப்பதான் அந்த பேர்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லும். அதாவது அவங்க அம்மாவை அவன் திருப்பி உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணதுனால தான் இப்ப இங்க இருக்க எல்லாருமே ஹர்ட் ஆயிட்டு இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எங்க அம்மாவை உயிரோட பார்க்கணும்னு ஆசை, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுமா. ரூக்கியாக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி உங்க அம்மாவை உயிரோட கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்பா. இல்லைன்னா அந்த சின்ன பையனுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு இங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஹாலோ என்னென்னலாம் பண்ணுச்சுன்னா அது எல்லா மேட்டரையும் சொல்லும். என்னன்னா அதுதான் அந்த சின்ன பையனோட அம்மாவை கொன்றுக்குது. அதுவும் ஹாலோவா இருக்கும் போது இல்ல, உயிரோட இருக்கும் போது. இவன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர். முழு நேர வேலையே அதான். டிவில எப்ப பார்த்தாலும் இவனை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவன் ஃபேமஸ். சொல்ல போனா அந்த பையனோட அம்மா தான் இவனோட கடைசி விக்டிம். எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு தெரியுமா, அவங்களால எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடினாங்க. சொல்ல போனா ஓடி அவங்களால மூச்சு விட முடியாத அளவுக்கு ஓடினாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க பையனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அந்த டைம் எல்லாம் இவனுக்கு செம த்ரில்லா இருந்துச்சாமா. பட் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன தப்பாயிருச்சு. பால்கனி வரைக்கும் வெட்டிட்டு போயிருக்கான். அங்க அந்த பொடி பையன் என்ன பண்ணிருக்கான், இவன் ஷூலேஸ புடிச்சு இழுத்த உடனே மேல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டான். எப்படி வலிக்கி விட்டு அவன் சாவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை கொண்டுட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அந்த பொடி பையன் அவனை கொன்னதுனால இவன் திருப்பி அவனை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த பையனோட சோல் எடுத்து இந்த பேரக்கீட் பேர்டுக்குள்ள வச்சிட்டான். 3 மாசத்துக்கு இதே ஃபார்ம்ல இவன் இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சான்னா திருப்பி உயிரோட கொண்டு வரதான் சொல்லியிருப்பான். சரி இவன் எப்படி அந்த பொடி பயலோட சோல் எடுத்து கிளிக்குள்ள வச்சான்னா இந்த லூசு பையன் செத்த உடனே ஹாலோவா மாறி இருப்பான். ஏன்னா இவன் தான் ஒன்னா நம்பர் கேடு கட்டவனாச்சே. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் போய் சொல்லி அவனோட சோலை கிளிக்குள்ள வச்சு அந்த கிளியை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். அது இவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். சரி செத்த அவங்க அம்மாவை நிஜமாவே உயிரோட கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அதுவும் இதால முடியாது. அந்த கிளி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். யாரெல்லாம் அந்த கிளியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன். இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பையனும் இந்த ஹாலோ கிட்ட கெஞ்சுன்னு எஞ்சுவான். இதோட நான் நிறுத்திக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டான்னு. ஏன்னா இவங்க அம்மா உயிரோட கொண்டு வரேன்னு ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா இவன் என்ன சொல்லுவான்னா, என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, உங்க அம்மா நீ எப்படா அவங்கள உயிரோட கொண்டு வருவேன்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி கிவ் அப் பண்ணிட்டீன்னா அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்க. அப்ப அவங்கள நினைச்சு உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பயலும் ஆமா நமக்கு அம்மா வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் வெறித்தனமா ரெடின்னு சொல்லிடுவான். அதுவும் அம்மா அம்மா அவன் அழுவான் பாரு. என்ன ஒரு
சிம்பத்தி அப்படின்னு இவன் சொல்றத கேட்க கேட்க நம்ம இச்சிகோக்கு பிபி பிரஷர்னு உள்ளுக்குள்ள தாறுமாறா எகிரிட்டு இருக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை புடிச்சு ஒரு பிதுக்குவான். அதுக்குள்ள இருக்க லீச் எல்லாமே வெளியில வந்துடும். ரைட்டு மாட்டிட்டான்னு சொல்லி சவுண்டோட வரும். ஓங்கி வாயிலே ஒரு குத்து, பல்லு உடஞ்சு கையை வாய்க்குள்ள போயிடும். இப்ப கத்து, நாக்க நீட்டி நீட்டி சவுண்ட் விட்டுட்டு இருப்பிய, இப்ப கத்துடா கத்து. என்ன தலை செதறிடுமா? அப்படி கத்த மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்குடா உனக்கு அந்த நாக்குன்னு சொல்லி நாக்க புடிங்கிடுவான் நம்மளு. அதுக்கப்புறம் நடுவு மண்டையில ஒரு போடுவான் பாருங்க. தலைக்குள்ள இருந்து பயங்கரமா பவர் வெளியில ரிலீஸ் ஆகி அங்க ஒரு கேட் ஒன்னு உருவாகி அந்த கேட் ஒன்னு ஓபன் ஆகும். அது பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரெண்டு சைடு எலும்பு கூடு, தலையில வேற கட்டு போட்டிருக்கும். என்னடா நடக்குதுங்கன்னு நம்மளால ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த கேட் அப்படியே பொறுமையா ஓபன் ஆகும். அதுக்குள்ளதான் இப்ப நம்மளால கொண்டானே ஹாலோ அதோட லைஃப் போகணும். வைங்க மேட்டர் என்னன்னா ஷன்பகு அப்படிங்கறதா இந்த மாதிரி சின் எல்லாம் செத்து போச்சுன்னா அதை வாஷ் அவுட் பண்றது. இது சொல்ல போனா நரகம் மாதிரின்னு வைங்க. நல்லது பண்ணவங்க எல்லாம் சோல் சொசைட்டிக்கு போவாங்க, கெட்டது பண்ணவங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. இந்த இடத்தோட பேரு நெதர் வேர்ல்டு. அப்படியே பெரிய சைஸ்ல கேட் ஓபன் ஆகி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கத்தி ஒண்ணு சரக்கு நம்ம மேல சொருகி அப்படியே உள்ள எழுத்துட்டு போகும். இத பார்க்கவே செமையா இருக்குன்னு வைங்க. சரி, இப்ப இந்த பொடிப்பயலோட சோல் வந்து அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் பாடியில இருந்து எடுத்து இந்த பேராக்கிட்டுக்குள்ள வச்சிருக்கான். திருப்பி அவனை அதே பாடிக்குள்ள கொண்டு போயிடலாமா அப்படின்ட்டு ரூக்கியா செக் பண்ணி பாப்பா. பட் அந்த செயின் ஆஃப் ஃபேட்னு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குமே, நம்ம ஒரிஹிமேக்கு கூட அவ பாடியோட கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது இப்ப இல்ல. அது இருந்தா மட்டும்தான் அந்த பொடிப்பயலோட பாடிக்கே திருப்பி அனுப்ப முடியும். டைம் ரொம்ப ஆனதுனால இனி ஒன்னும் பண்ண முடியாது. உடனே அந்த கிளி ரொம்ப கவலைப்படுமா? அட ஒண்ணு கவலைப்படாத, சோல் சொசைட்டி ஒன்னும் மோசமான இடம்லாம் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா உனக்கு பசிக்காது, உன் பாடி லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லுவாங்க. பட் அவன் சோகமா தான் இருப்பான். ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அங்கதானே இருப்பாங்க. இவனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை. அங்க போனீங்கன்னா தான் உங்க அம்மாவை பார்க்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம். எப்படியும் அவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வர முடியாது, உன்னையும் இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. நீ வாழணும்னா இதே உருவத்துல வாழணும், இல்லன்னா திருப்பி உங்க அம்மா கிட்ட போனா அவங்க சோல் சொசைட்டில இருக்காங்க அப்படின்னு அந்த பயலுக்கும் சந்தோஷம்னு வைங்க. சோ போக ரெடி ஆயிட்டான். அவனோட டார்கெட்டே அவங்க அம்மா கூட இருக்கணுங்கிறதானே. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி சேடு கிட்ட நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, நீங்க என்னைய பத்திரமா வச்சுக்கிட்டதுனால தான் எனக்கு எந்த ஒரு அடியுமே படல, நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு அவனை பாராட்டி தள்ளுவான். அவனுமே பெருந்தன்மையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானு வைங்க. சரி நான் போயிட்டு வரேன் பானா. அப்போ சேட் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் ஒரு நாள் செத்து கண்டிப்பா அதே இடத்துக்கு தான் வருவேன். வர்ற அன்னைக்கு உன்னை என் ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு கண்டிப்பா ஊரூரா சுத்துவேன் அப்படிம்பா. அந்த பொடி பயலுக்கும் சந்தோஷம். சரி ரைட்னு சொல்லிட்டு அவனா சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதே நேரம் இங்க கரீனு ஆனந்த கண்ணீரோட ரொம்ப தேங்க்ஸ் இச்சிக்கோம்பா. சோ கரீனுக்குமே இப்ப எல்லாம் சரியாயிருச்சு. சரி இனி இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி மோசமான ஹாலோஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.